இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலே முதல் விஷயம் மைண்ட் செட். நான் முதல் சைக்கிள் வாங்குறேன், அதுக்கப்புறம் ஒரு பைக் வாங்கிக்கிறேன், பைக் வாங்குறதுக்கு அப்புறம் நான் காடி ஓட்ட கத்துக்கிட்டு காடி ஓட்டுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்க லைஃப் ஸ்டைல் பட்டுன்னு மாறாது. இல்ல சின்னதா ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது, ஆனா மைண்ட் செட் அதுல ரொம்ப முக்கியம். 3 லட்சம் வெள்ளி வீட வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்க்கு 10 வருஷம் கழிச்சு கூட அதே மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ விட அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு காசு கொடுக்குமா, டிமாண்ட் என்ன பாப்பாங்க தெரியுமா? அந்த இடத்துல ரெண்டல் டிமாண்ட் இருக்கா, அந்த வர்ற ரெண்டல் ரேட்டு அவங்களோட லோனை கவர் பண்ணுமா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா அதுல காசு வருமா, பின்னாடி 10-15 வருஷம் கழிச்சு அதை விக்கிறப்ப கேபிட்டல் அப்ரிசியேஷன் எவ்வளவு தூரத்துக்கு போவோம், அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு. ஒரு இன்வெஸ்டர் என்னைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை தான் பார்ப்பாங்க தவிர ப்ராப்பர்ட்டி பிரைஸ பத்தி மட்டும் யோசிக்க மாட்டாங்க. ஏழையா வாழ்ற ஏலத்தன்மையான மைண்ட் செட் இருந்தா அவங்க எல்லாம் தான் பிரைஸ் பார்ப்பாங்க. ஆனா ஏழையா இருக்க கூடாது, வாழ்க்கை தரத்தை மாத்திக்கணும், லைஃப் ஸ்டைல் மாறணும், நம்மளுக்கு அடுத்து வர தலைமுறையாவது தடை இருக்கணும்னு நினைக்கிறவங்க பொட்டன்ஷியலை பார்ப்பாங்க. மைண்ட் செட் மாறினா ரிசல்ட்டும் மாறும். வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா கரெக்டான நெட்வொர்க்ல சேர்ந்துக்கணும்.